ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் போஷ் டிஷ்வாஷரோடைய ரிவ்யூ அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சமையல் செய்கிறத விட ஒரு கஷ்டமான வேலை என்ன பார்த்தோன்னா சாமான் துடைக்கிறதாங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த மிஷின் வந்து உங்கள் சாமாவை ஈஸியாக துடைக்க கொடுக்கும். போஷ் பார்த்தோன்னா இந்தியன் குக்கிங் அண்ட் கிச்சன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊர் சாமாவை க்ளீன் பண்ணுற மாதிரி டிசைனில் டிஷ்வாஷர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடல் நேம் போஷ் டிஷ்வாஷர் 13 place சிட்டிங். இந்த டிஷ்வாஷரோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மிஷினில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். மிஷின் ஓப்பன் பண்ணிங்கன்னா வியூ வந்து இப்படி தாங்க இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ட்ரேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரேவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர் வந்து இருக்குன்னா நம்ம சாமான் போடும்போது அதில் சாப்பாடு கொத்தமல்லிலாம் இருந்தால் அந்த ஃபில்டர் வழியாக வெளியே வந்துடும். 2 ஃபேன் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாமான் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் நீங்கள் ஸ்பின் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றுதான்னு. இதில் பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதில் எதுக்கு நம்ம சால்ட் ஃபில் பண்ணோன்னா நம்ம ஹார்ட் வாட்டராக சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த சால்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அண்ட் டாப்பில் பார்த்தோன்னா ரின்ஸ் லிக்விட் வந்து ஊற்றணும். அந்த ரின்ஸ் லிக்விட் வந்து எதுக்குன்னா நம்ம சாமாவை ட்ரை பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷினில் நம்ம ஃபுல் சாமாவை லோட் பண்ணிட்டோம்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம ஆஃப் சாமா வந்து ஃபில் பண்ணுறோன்னா நம்ம 1/2 டீஸ்பூன் டிடர்ஜென்ட் வந்து ஃபில் பண்ணால் போதுமானதாக இருக்கும். இந்த பால்கினை பாருங்கள் எவ்வளோ டேட்டியாக இருக்குது. இது நம்ம வாஷ் பேப்பருக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம். நீங்கள் இப்போ பாத்திரம்லாம் வைக்கும்போது தலைகீழ கவுத்து தாங்க வைக்கணும். பிளேட்ஸ் மட்டும் ஸ்லாண்டிங்கில் வச்சுக்கலாம். நம்ம இதில் பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு க்ளீனாக வைக்கணும். அண்ட் சேம் டைம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வைக்கணுமான்னு கேட்டால் அந்த அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாமான் இதில் லோட் பண்ணிடலாம். இந்த டீ பேன் பாருங்கள் எவ்வளோ டேட்டியாக இருக்குன்னு நம்ம வாஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். எல்லா சாமானையும் நீங்கள் லோட் பண்ணிடுங்க. நம்ம மிஷின் ஃபுல்லாக வைக்கிற சாமாவை மிஷின் வந்து 10 லிட்டர் தண்ணிக்குள்ளே வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதே சாமாவை நம்ம கையில் துடைக்கிற மாதிரி இருந்தால் 60 லிட்டர் தண்ணி வரையும் ஆகுங்க. நல்ல ஒரு வாட்டர் சேவிங் பண்ணுற மாதிரி இந்த மிஷின் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 6 ப்ரோக்ராமிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் இன்டென்சிவ் கடாய் மோடு. இந்த இன்டென்சிவ் கடாய் மோடு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிச்சன் அண்ட் குக்கிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கடாய் மாதிரியான சாமானெலாம் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மோடு தான் நம்ம சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக பிளேட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள் மோடு வந்து ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆட்டோ மோடு கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோ மோடு பார்த்தீங்கன்னா காமனாக எந்த சாமானை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ மோட் சூஸ் பண்ணிட்டா இந்த மிஷின் வந்து 1 hour 20 நிமிஷத்துக்குள்ளே சாமான் தொலைக்கிட்டு சேம் டைம் ட்ரை பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ஈகோ மோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈகோ மோட் வந்து எதுக்குன்னா ஒரு லோ எனர்ஜியில் மிஷின் நீங்கள் ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈகோ மோட் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் குயிக் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த குயிக் மோட் வந்து உங்கள் சாமாவை 1/2 hourல வாஷ் மட்டும் பண்ணி கொடுக்கும், ட்ரை வந்து பண்ணாது. இந்த ப்ரீரின்ஸ் மோட் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. இது எதுக்குன்னா உங்கள் மிஷின் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் சும்மா வரதுக்காகவும் அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக வந்து இன்னொரு மிஷினை ஆன் பண்ணணும் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து இதில் என்ன மோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டென்சிவ் கடாய் மோட், ஆட்டோ மோட் அண்ட் குயிக் மோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ளஸ் டைமிங் மைனஸ் டைமிங் கொடுத்துருவாங்க. அந்த ப்ளஸ் டைமிங் வந்து எதுக்குன்னா நீங்கள் ஒரு 10 minutes ப்ளஸ் டைமிங் சூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து 10 minutes அப்புறமா ரன் ஆகும். நீங்கள் இமீடியட்டாக ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து இமீடியட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மிஷின் எப்படி லோ நாய்ஸில் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா இதில் ஈகோ சைலன்ஸ் மோட்டார் அண்ட் டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால மிஷின் வந்து லோ நாய்ஸில் ரன் ஆகுது. அக்வா சென்சார் அண்ட் லோட் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம மிஷினுக்குள்ளே சாமாவை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷரை ரைஸ் பண்ணுறதுக்காகவும் வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜினா நம்ம இந்த மிஷினில் கண்ணாடி மாதிரியான பொருள்கள்லாம் வைக்கும்போது அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளாஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி. அடிஷனல் கர்ட்லி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாமாவை இந்த கர்ட்லி பாக்ஸில் வச்சு நம்ம மிஷின் கூட வைக்கலாம், இல்லை டேரெக்டாக நம்ம மிஷின்லேயே வச்சுக்கலாம். இது அடிஷனலாக தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டேரெக்டாக மிஷின்லேயே வச்சுக்கலாம். ஆஃப் லோட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷினில் எப்பயுமே ஃபுல் சாமாவை தான் லோட் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. நம்ம ஆஃப் சாமா கூட லோட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கும், அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து ஆகுங்க. நம்ம மிஷின் ஃபுல்லாக சாமான் லோட் பண்ணிவிட்டு மிஷின் வந்து வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes வந்து ஆகுங்க. அந்த 1 hour 30 minutesக்குள்ளே மிஷின் வாஷ் பண்ணியும் கொடுத்துரும், சேம் டைம் ட்ரை பண்ணியும் கொடுத்துரும். மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா சாமானும் துடைக்க முடிச்சிச்சு. நீங்கள் மிஷின் ஆஃப் ஆனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கை வைங்க. ஏன்னா நீங்கள் உடனே கை வச்சிங்கன்னா அந்த ஹீட் வந்து இருக்கிறதுனால கை வந்து சுடும். இந்த பால்கினை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போது எவ்வளோ டர்ட்டியாக இருந்ததுன்னு பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றது பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இந்த டீ பேனும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சாமாவை நல்லாவே க்ளீன் பண்ணும். இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதுக்கு மேலே உங்களோட எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகும். இந்த மிஷின் ரன் ஆகும்போது யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த மிஷின் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 224 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். ரொம்பவே ஒரு கம்மியான அளவு தாங்க. இந்த மிஷின் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் வேறு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 இன்லெட் பைப், 1 அவுட்லெட் பைப், 1 சாம்பிள் டிடர்ஜென்ட், யூசர் மேனுவல், எலக்ட்ரானிக் ஒயர் பிளக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். போஷ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு டோட்டலாக 2 years ப்ராடக்ட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. 10 years பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இன்னர் டப் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக இந்த டிஷ்வாஷரோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் ப்ரைஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அமேசானில் டிஷ்வாஷர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட்லேருந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு.
ஓவராலாக இந்த மிஷின் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமை சேவ் பண்ண, உங்கள் வீட்டில் தண்ணியை சேவ் பண்ண, அதுக்கு மேலே உங்களோட எனர்ஜி வந்து சேவ் பண்ணுங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கலர்ஸ் வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒயிட் கலர் அண்ட் சில்வர் கலர். சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்கும். நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ கடைசி வரையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழுக்காயிடும் நீங்கள் யூஸ் பண்ண. அதனால் நாங்கள் சில்வர் கலர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த 2 கலர் வேரியன்ட்கான அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.